சத்யா வந்து உன்னை எதுவும் திட்டினாளா? இல்ல இல்ல, அத்தை எல்லாம் கேட்கலடி. நான் தான் போயிட்டு அத்தைக்கிட்ட இது மாதிரி சொல்லு, அக்கா தங்கச்சி நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம், நீங்கள் ஒன்றும் கண்டுக்கிறாதியே அப்படின்னு சொல்லுடின்னு சொன்னேன். அவ போயிட்டு கேட்கவும் கோவப்பட்டுட்டாக உங்க மாமியார். வேற ஒன்றும் இல்லடி. ஏன்? இல்லம்மா, அவ என்ன நினைச்சிருப்பா என்னையா? இவங்க ஏன் கேட்கணும்? என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு நீ மருமக இல்லையா, அதனால அந்த ஒரு பாசத்துல கேட்டிருப்பாங்க. நீ இதெல்லாம் கண்டுக்கிறாத, தம்பியை போய் போதல்ல பாரு. சத்தியா தான் வச்சிருக்கிறான், நான் ஒன்றும் சொல்லலை. அங்கே இருந்தா ஏதாவது பேசிட்டு இருப்போம், ஏதாவது வம்பு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்னமோ பண்ணட்டும் அவனை வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேம்மா. சரி சரி, அவ வச்சுட்டு என்னமோ பண்ற, நீ கண்டுக்கிறாத. அவ பிள்ளையாச்சு. ஓன் பிள்ளையும் அவ பிள்ளையும் ஒன்று தானே. ஏன் பிள்ளை உன் பிள்ளைலாம் பிரித்து பேசாதடி. இன்ன வரைக்கும் நானும் என் தங்கச்சியும் தான் இருக்கிறோம். இப்படி அவங்கள மாதிரி அடிச்சுட்டு கிடக்குறோம். அவ பிள்ளை என் பிள்ளை மாதிரி, என் பிள்ளை அவ பிள்ளை மாதிரி, அப்படிதான் நாங்கள் பார்த்துக்குருவோம். நீங்கள் என்னடான்னா அடிச்சுட்டு நாரியா? ஹை, இல்லம்மா, அப்படிலாம் கிடையாதுமா. நான் அவ கூட சண்டை போடணுங்கிற எண்ணத்துலலாம் இல்லம்மா. பாவமா இருந்துச்சு அவன் அலறான்று, அதுக்காக தான் சொன்னேன். அவ அதை புரிஞ்சுக்க மாட்டேன்ட்டா. எதுவுமே சொல்லாத, அவ எப்பவும் இப்படி தானே புரிஞ்சுக்க மாட்டா. நீ அவள்கிட்ட எதுவும் சொல்லாத, அவ என்னமோ பண்ணட்டும், சரியா? சரிம்மா. ஏண்டி நான் கேட்க கூடாதா? என்னம்மா உன் மக நம்ம பேசிட்டு இருக்காளே சோனி, சோனி நான் கேட்க கூடாதா? என் மருமக உன்னைய ஒரு மாதிரி பேசினா கேட்க தானடி செய்வேன். இல்லத்த, சத்யாவோட குணமே அப்படிதான். புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியும். சரி விடு, இப்போ என்ன சமாதானம் தான் ஆயாச்சுல. என்னடி போமா ஊருக்கு? மாமா ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காரு. சம்மந்தியம்மா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. இன்னும் ஒரு 10 நாளாவது இங்கே இருக்கட்டும். எனக்கும் விட்டுட்டுலாம் இருக்க முடியாது சம்மந்தியம்மா. சொல்கிறத கேளுங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. பிள்ளையை நான் வெறுங்கையோடலாம் அனுப்ப முடியாது. அந்த பிள்ளைக்குன்னு ஒரு பவுனில் ஏதாவது ஒன்று போடணும். அதுக்குன்னு ஒரு தாயத்து கொலுசு அரணை அது மாதிரி ஏதாவது வாங்கணும். சும்மா வெறுங்கையோடு நான் அமுச்சு விட முடியுமா? நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக. பாரு செல்வி, உன்கிட்ட யார் இதெல்லாம் கேட்டா? இப்போ நீ 1 பவுன் போடு, 2 பவுன் போடு, அதை போடு, இதை போடுன்னு என் பேரனுக்கு நான் என்ன போடணுமோ எல்லாமே நான் போட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன். நீ ஏன் கவலைப்படுற? அப்படி இல்லைம்மா, எனக்கு கிடைச்ச 2 சம்மந்தியுமே அப்படிப்பட்ட சம்மந்தி. நான் சொல்லவே வாயில் வார்த்தையே கிடையாது. என் பிள்ளைகளை நான் வெடுக்குன்னு கட்டி கொடுத்தாலும் எனக்கு பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்க குடும்பம் மாதிரி யாருமே கிடையாது. என் பிள்ளைகளுக்கு கிடைச்ச மாமியார் மாதிரி யாருமே இந்த உலகத்தில் கிடைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாமியார்கள் நீங்கள் 2 பேருமே. அதெல்லாம் சரிதான், ஆனாலும் முறைன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் செய்கிறத செஞ்சு தான் அனுப்புவோம். நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நான் இப்போ அனுப்ப முடியாது. ஊர் என்ன பேசும்? இந்தா நல்லா இவளுக்கு லக்காய் போச்சு அமுச்சு விட்டான்னு. ஏன் உங்கள் வீட்டில் ஷீலா இருக்கிறா, ஷீலா கண்டிப்பாக பேசுவா. பரவாயில்ல, ஒன்றும் இல்லாமல் வந்துட்டா அச்சுட்டான்ட்டு. என்னத்துக்கு எங்களுக்கு பேச்சு? ஏற்கனவே கல்யாணத்தப்ப அதை செய்யலை இதை செய்யலை, ஒரு மிக்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையாச்சு. எல்லாம் தெரியாமையா இருக்கு. அதனால் என் பிள்ளை இங்கே இருக்கட்டும். 1 மாதம் இருந்துட்டு அதுகளுக்கு என்ன என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி தான் அமுச்சு விடுவேன். இப்போவே நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு பேரனை பார்க்கணுமா? வாங்க, இருங்க, பாருங்க, போங்க. ஆமாம், எனக்கு ஒன்றும் இல்லைப்பா செல்வி. எப்போ வேணாலும் நான் வருவேன், பார்ப்பேன், இங்கே இருந்துக்குவேன். உங்கள் அண்ணன் தான் அவர் இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ணங்கிட்ட நான் பேசுகிறேன். ஏன்னா அண்ணனையும் வர சொல்லுங்க நம்ம வீட்டுக்கு. அவர் எங்கேயுமே போக மாட்டார். உனக்கே தெரியும்ல, வீட்டை விட்டு ஒரு பக்கம் நகர மாட்டார் மனசேன். அவர் எங்கே இங்கே வர போகிறாரு? அதுக்கு மேலே நான் என்னம்மா பண்ணுறது? சரி விடு, இவ்வளோ தூரம் சொல்லும்போது நான் மறுபேச்சு பேசக்கூடாது. அவர்கிட்ட நான் எடுத்து சொல்கிறேன். அத்தை, இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அம்மா முட்டை குழம்பு வச்சிருக்காங்க, நான் போட்டு கொண்டு வரேத்தா, நீங்க போங்க. எடி சாப்பிட்டுக்கலாம். இப்போ என்ன சாப்பாட்டுக்கு குறைச்சலு? ஆளுக்கு முன்னாடி சாப்பிட வந்துட்டேன்னு நினச்சியா? அதெல்லாம் இல்லை, சும்மா தான் வந்தேன். நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த காதில் விழுந்துச்சு வந்தேன். அப்படியா? சரிங்க அத்தை. சத்யா எதுவும் உங்களை பேசலல்ல? அவெல்லாம் ஒன்றும் பேசலம்மா, நான் தான் கோவமாக பேசிவிட்டேன். சரி சரி, ஒன்றும் பெருசா இருக்கு. பிள்ளை அவதானத்தை வச்சிருக்கா, வச்சிருந்தா? ஆமாம் ஆமாம், அவள் தான் வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். என்னமோ ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுருந்தா. நான் எதுவும் கண்டுக்கிறல. என்னத்துக்கு? சும்மாவே நமக்கு அவளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. நம்ம வாட்டுக்கு ஒன்று சொல்ல, அவள் ஒன்று சொல்ல, நமக்கு வம்பு பண்ணிட்டு வந்துட்டேன் நான். அவள் எப்பவுமே அப்படிதாம்மா, ஆனால் பாசமானவ. அதான் தெரியுது செல்வி. சோனி, அங்கிட்டு இங்கிட்டு அலையாம பிள்ளைகிட்ட போய் இருமா. போமா, சின்ன குழந்தைலையே அடிக்கடி பசிக்கும், அடிக்கடி பால் கொடுத்துட்டே இருக்கணும். போ போ போ. சரிங்க அத்தை. ஐயோ, குழம்பு அடிபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஏமா தள்ளுங்க தள்ளுங்க பாப்போம். போ செல்வி. ஷப்பா,
அப்பா ஆஃப் பண்ணிட்டேன். போ பிள்ளைகிட்ட. மாமியார் என்ன சொன்னுச்சு? போடி பிள்ளைகிட்ட. சரிம்மா. இனியா தம்பிக்கு எப்படி இருக்கு ட்ரெஸ்ஸு? ஆமாடா தங்க, உன்னோடது தான். அழகா இருக்கியான்ல தம்பி இந்த ட்ரெஸ்ல. என்னடி சொல்ற, நல்லா இல்லையா? ஓ, தம்பியோட ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்குமா? அவனுக்கு ஒரு சேஞ்சுக்காக போட்டு பார்த்தேன். அழகா தானே இருக்கு. இனியா நல்லா இருக்கா இல்லையா? என்னடா தங்கம் அப்படி பாக்குற? பெரியம்மா உனக்கு பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு பாக்குறியா? உனக்கு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் அக்காவோட ட்ரெஸ் தூக்கி மாட்டியாச்சு. அழகா இருக்க சரியா? அப்படியே அச்சஸ்ல பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்க. சூப்பரா இருக்குடா குட்டி பிள்ளை. அக்கா சிரிக்கிறா பாரு. எங்க தம்பியோட பெட் எடுங்கம்மா, தம்பி பெட்ல போடலாம். 2 பேரும் சண்டை போடாம எடுங்க. ஒரு ஆளு 2 பேரும் நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு தம்பியே தான் அமைக்கி போட்டுறாதியா. எடு இதுலையா? பெட்ல படுத்துட்டாரு குட்டி தம்பி. எப்படி இருக்குடி? நல்லா இருக்கா? அவங்க அம்மா வந்து என்ன சொல்றான்னு தெரியல. நாம பாட்டுக்கு மாட்டி விட்டுட்டு இருக்கிறோம். சொல்ல மாட்டாளா? பாப்போம் என்ன சொல்றான்னு தெரியல. ஆமாடா, பெரியம்மாவ குறு 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 குறுன்னு பாத்துட்டு இருக்காண்டா. சத்யா, என்ன பிள்ளை இது? டீப்ல இருக்கு. என்னடா உன் பையனை இப்படி ஆக்கி வச்சிருக்காளே அப்படின்னு நினைக்காத. நல்லா இருக்குல்ல? என்ன பொம்பளை பிள்ளை ட்ரெஸ் போட்டு விட்டுருக்க? எதுனே அவுட்டா? ஆமா ஆமா, இனியா விட்டுதான். எனக்கு தோணிட்டே இருந்துச்சு, இவனுக்கு போட்டு பார்த்தா எப்படி இருப்பான், இனியா குட்டி மாதிரி இருப்பானா இதெல்லாம் குட்டி மாதிரி இருப்பானான்னு தோணிட்டே இருந்துச்சு. அச்சஸ்ல அவளுக்கு மாதிரியே இருக்கியாண்டி. அவன் மகேஷ் அண்ணன் மாதிரி குட்டி தம்பி இல்லையா? அதனாலதான் அவ அக்கா மாதிரி அவனும் இருக்கிறாண்டி. ஆமாடி. சி 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 சி, இது என்னது இது? இவன் என்னது இது? ஆம்பளை பிள்ளைக்கு போய் பொம்பளை பிள்ளை சட்டையை போட்டு வச்சிருக்கிற. நல்லாவா இருக்கு? ஏன் அத்தை அது நல்லா இல்லையா? ஏமா ஆம்பளை பிள்ளைக்கு உள்ள சட்டையே போட்டு சத்தியா? ஏன் அத்தை நல்லா இல்லையா? சோனியே அழகா இருக்குன்னா நீங்க நல்லா இல்லன்றீங்க. நல்லா இல்லாமலாம் இல்ல, இருந்தாலும் பையனுக்குள்ள சட்டையே போடுங்க. அது என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. நல்லாதான் இருக்கு, போட்டுக்கட்டும். அவ ஆசைப்படி போட்டு விட்டுருக்கா. அப்படியா? உன் ஆசைப்படி போட்டியாம்மா? சரிம்மா இருக்கட்டும், அப்புறமா கூட மாத்திக்கோ. சரித்த, நல்லா தான் இருந்துச்சு. சும்மா அவனை வச்சு கொஞ்சிட்டு இருந்தேன். அப்போதான் இனிய ட்ரெஸ் இங்கே கிடந்தது. சரி எடுத்து மாட்டி விடலாமே அப்படின்ட்டு மாட்டி விட்டேன். அத்தை நல்லாதான் இருக்கு, அழகா இருக்கு. என்னடா அப்படி பாக்குற? டேய் குட்டிப்பையா, என்ன அப்படி பாக்குற? அப்பத்தாவ தெரியுதா உங்களுக்கு? அப்பதான் வந்திருக்கேன் பாருங்க. உங்க பெரியம்மா என்ன வேலை பண்ணி வச்சிருக்கா பாருங்க. உங்களுக்கு அவங்க அக்காவோட சட்டையை போட்டு விட்டுருக்குறா. நல்லா இருக்கா? அழகா இருக்கு போல. செல்லக்குட்டி சிரிச்சிட்டு ஜாலியா படுத்து கிடக்கியா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கதை கண்டுதானே செல்லக்குட்டி பேசாம படுத்திருக்கியா? என்னோட தங்கம் அழகா இருக்காடி தங்கம். சரிடி சிட்டு போல படுத்துக்க. சரியாம்மா? சோனி, பிள்ளைகிட்ட இருந்து பாத்துக்கடி, சாப்பிட்டு வரேன். எங்க தயிருங்க, அம்மாவை போட்டு வர சொல்றேன். இல்லம்மா, அம்மா அங்கேக்கு தட்டை கொண்டு அழியுமாக்கும். அங்கே உட்காந்து ஒரு தான் சாப்பிட்டு வரேன். சரிங்க த. ஏட்டி, நெசமாவே தம்பிக்கு நல்லா இல்லையா? நல்லா இல்லடி, அழகாதாம்ல இருக்கு. உன் மாமியார் என்னமோ ஒரு மாதிரிக்கா பேசிச்சியா, அதான். நான் இப்ப கழட்டிடுறேன். இருக்கட்டும் விடு, அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம். அவங்களுக்கு என்ன வேலை? ஹார்ஷாலாம் ஒன்றும் பேசல, அப்படி சும்மா பேசினாங்க, அவ்வளோதான். உனக்கு பிடிச்சிருக்காடி? அப்பாடா, நீ நல்லா இல்லையோன்னு சொல்லிடுவேன்னு நினைச்சு திட்ட போறியோ சண்டை போட போறியோன்னு நினைச்சு எனக்கு என்னமோ ஆசையா இருந்துச்சுப்ல. இல்லப்ல, கியூட்டா தான் இருக்கு. அடடடா, பேராண்டி என்னடா அது பொம்பளை பிள்ளை சட்டையை போட்டுட்டு படுத்திருக்கிறவன் அழகா இருக்குடா. உங்க அப்பா தான் வந்து சொன்னுச்சு, ஏ செல்வி உன் பேரனை போய் பாரு, பொம்பளை பிள்ளை சட்டை போட்டு விட்டுருக்காளுவ, சூப்பரா ஆக்கி வச்சிருக்காளுங்க. அழகா இருக்குடா குட்டிமா. அழகா இருக்கியா? அவன் ஒன்ன மாதிரியே இருக்கான் தங்க பிள்ளை. அப்படிதான் சொன்னால அம்மா. ஆமா ஆமா, ஒன்ன மாதிரி ஒன்ன போலயே இருக்கான். சரியா? ஆமாடா தங்க. சத்யா, பாப்பா 2 பேர் தூக்கிட்டு வாட்டி. முட்டை குழம்பு வச்சிருக்கேன், முட்டையை ஊட்டி விடு அவளுக்கு. சோறை போட்டு ஊட்டி விடுறி. அம்மா
என்னம்மா முட்டை குழம்பு உரைக்கி எப்படிம்மா சாப்பிடுவாளுங்க? ஏட்டி அவளுக்கு கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேன், ரசத்தை ஊற்றி ஊட்டி விடு. அப்பாடா ரசம் வச்சிட்டியா? ரசத்தை சாப்பிட்டுக்கிறவாளுங்க. எனக்கு தெரியாதா அவளுக்கு எதை சாப்பிடுவாளுங்கன்னு? சோனிக்கு சேர்த்து தான் அப்படியே ரசத்தை வச்சேன். சோனிக்கு உரப்பு இல்லையா, சாப்பிட மாட்டாள்ல. சோனி சாப்பாடு போட்டாரவா? சரிம்மா போட்டு வா. பாப்பா இனியா எதுலையா எந்திரிங்கடி, சாப்பிட்டுட்டு அப்பா ஊருக்கு கிளம்ப சொன்னாங்க. சத்யா என்னப்ல சொல்ற? ஊருக்கா? ஆமா அர்ஜுன் மாமா கிளம்ப சொன்னாரு. அவள ஊருக்கு போறேங்கிற? ஆமாம்ல, அம்மாச்சி பாவம் பாப்பா 2 பேரை விட்டுட்டு இருக்கும்லன்னு சொல்கிறாங்க. நாங்களும் வந்து ரொம்ப நாள் அந்த மாதிரி இருக்கு. அர்ஜுன் மாமாவும் பாப்பாவை மிஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ரொம்ப கொஞ்சம் முடியாது இல்லையா, அதனால தான் போகலான்ட்டு முடிவு எடுத்திருக்கோம். மாமாவும் வரையினாங்க, நாங்கள் கிளம்புறோம்ல. என்னாப்ல சொல்லவே இல்லை, திடீர்னு கிளம்புற, எனக்கு போர் அடிக்குமே. இனி அதில் இருந்தாவது ஜாலியாக இருக்கும், நீயும் கிளம்புறேன்னு சொல்கிற. அப்புறம் என்னப்ல பண்ண சொல்கிற? போகிறது இல்லையா என்னோட புருஷன் வீட்டுக்கு? ஓஹோ பொறுப்பு வந்துட்டோ. மேடம் பொறுப்பாயிட்டாங்க போல. சரி சரி, என்கிட்ட பொறுப்பானதா ரைட்டு தான். ஹே லூஸ் மாதிரி பேசாதடி. ஆமாப்ல, அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? 2 குழந்தை ஆயிட்டு, 2 பிள்ளைக்கு தாய் ஆயிட்டேன், அப்புறம் நீ பொறுப்பு வேணும்ல. சும்மா சும்மா அம்மா வீட்டில் வந்து உக்காந்துட்டா என்னோட ஃபேமிலி என்ன ஆகுறது? நீயே சொல்லு. சத்யாவ இவ இப்படியெல்லாம் பேசுறா? அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டால்லடி. அவளும் முன்ன மாதிரி நினைச்சியா? நாம தான் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கும் போல நினைக்கிறேன். சரி சரி, நமக்கும் கொஞ்சம் பாடம் வேணும். சத்யா அப்பப்ப நமக்கு சொல்லி கொடுப்ல. எனக்கு நீ தானப்ல சொல்லி தருவ, உனக்கு நான் சொல்லி தரணுமா? இல்லப்ல, ரொம்ப அதிகமாவே பொறுப்பா இருக்கு, அதுக்கு தான். ரொம்ப பேசாத சரியா? ஆமா, நீ அப்படி இருக்கிறதுனால தானே நாங்க சொல்றோம். சரிப்ல, பாப்பா 2 பேரும் வாங்கடி, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். அப்பா வந்துட்டாங்கன்னா திட்டுவாங்க என்ன கிளம்பலையே அப்படின்னு. அவர் நம்மளை விட்டுட்டு ஆஃபீஸ் போகணுமா? என்னப்ல, ஃபேமிலியே பொறுப்பு.